ஹாய் கைஸ், ஐ ஹோப் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். மெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பெரிய பார்ட் நம்மளுக்கு, ஏன்னா இதுதான் நம்மளுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சுட்டு நம்ம எல்லாரும் நோட்ஸ் எழுதிட்டு இருப்போம். போன இயர் வந்துட்டு நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு படித்து நான் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட சொல்ல 3 hours ஆச்சு எனக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு டைம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டெக்னிக் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, ஒரு சைடு ஃபுல்லாமே வந்துட்டு வீக்லி பிடிஎஃப், நான் இந்த வாட்டி வீக்லி பிடிஎஃப் தான் படிக்க போறேன். என்னன்னா, நம்ம என்னதான் படிச்சுட்டு போனாலுமே அங்க வந்துட்டு நியூமரிக்கலா கேட்பாங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்கிறதே நம்மளால வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்டி ஃபுல்லாமே வந்து வீக்லி பிடிஎஃப் தான் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்ல வந்துட்டு செக்ஷுவல் கட் ஆஃப் இருக்கு, மறந்துடாதீங்க. 2ல இருந்து 15 மார்க்ஸ் காச்சு இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு மெயின்ஸில் உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃபையும் தூக்கி கொடுக்கும், செக்ஷுவல் கட் ஆஃபையும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. ஸோ இந்த டெக்னிக் என்னன்னாக்கா, ஒரு சைடு ஃபுல்லாமே பிடிஎஃப், இன்னொரு சைடு ஃபுல்லாமே வந்துட்டு கூகுள் டாக்ஸாக எடுத்திருக்கேன். படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கட் காப்பி பெருசா பண்ண போறோம். எதுவும் டைப் பண்ண போறதில்ல. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டைப் பண்ற மாதிரி இல்ல சர்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்க, கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு லைக் கேபிட்டல் ஆஃப் ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துட்டு அதோடைய கரன்சி, கேபிட்டல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறத படிச்சுட்டு அப்படியே நம்ம கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறோம். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்ல டைப் பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா, வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நேஷனல், இன்டர்நேஷனல், பேங்கிங், எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ், அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்துட்டு எல்லா டாபிக்ஸ்லயும் தனித்தனியான ஒரு பிடிஎஃப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க, திரும்பியும் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கும்போது இதுல ஹைலைட்டர் இருக்கு, அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இல்ல போல்ட் லெட்டர்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா வேணும்னாலுமே இதை வந்துட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம் இதுலயே. ஸோ நோட்ல எழுதிட்டு கலர் கலரான பென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுல நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டு திரும்ப டே பை டே போகும்போது பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு லெட்டர்ஸ் ஃபேட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த இஷ்யூமே இது இருக்காது. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.